எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, எப்படினாலும் நம்ம வந்து அதிகமா சம்பளம் வாங்குறோம், ஓகே. கம்மியா சம்பளம் வாங்குறோம், ஓகே. எப்படினாலும் நம்ம வந்து டாக்ஸ், அதாவது வரி அப்படின்றத வந்து ஒண்ணு கட்டதான் போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. சரி, 2 விஷயம். அதுல ஒண்ணு வந்து மறைமுக வரி, ஒண்ணு வந்து நேர்முக வரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட் வாங்குறோம், ஒரு சோப்பு வாங்குறோம், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பொருள், ஒரு தீப்பெட்டி கூட நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு வரி இருக்கும், கவர்மெண்ட் வரி போட்டிருப்பாங்க. அந்த வரி வந்து நம்ம கட்டி தான் அந்த பொருளை வாங்குறோம் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இந்த டாஸ்மார்க் கூட நம்ம மக்கள் வந்து பெருமையா சொல்லுவாங்க. வந்து இந்த 500 ரூபாய் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க, அதை எடுத்துட்டு போய் நான் டாஸ்மார்க்ல கவர்மெண்ட்டுக்கே திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மறைமுக வரி அப்படின்றது வந்து மக்களுக்கு ஓரளவு கொஞ்சம் தெளிவு இருக்கு. பட் இந்த நேர்முக வரி அப்படின்றது என்னது? அது வந்து நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து கட்டுவாங்களா? நேர்முக வரி அப்படின்றது யார் வந்து அந்த நேர்முக வரி கட்டுவாங்க சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்முக வரி, அதாவது டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மறைமுக வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேர்முக வரி வந்து யாருக்கெல்லாம் அது இதாகும், அப்ளை ஆகும். மறைமுக வரி வந்து யாருக்கு அப்ளை ஆகும் பாத்தீங்கன்னா, மறைமுக வரி இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும், சிட்டிசன்ஸுக்கு நான் சொல்றது அப்ளை ஆகும்ன்ற ஒரு விஷயம். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்முக வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் வந்து எம்ப்ளாயிஸுக்கு, வேலையில இருக்கிறவங்களுக்கு, சேலரிடு பீப்புளுக்கு வந்து அப்ளை ஆகும்ன்ற ஒரு விஷயம். இந்த சேலரிடு பீப்புள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு செஷன்ல பேசியிருப்போம். அதாவது கவர்மெண்ட் சேலரி பர்சனா இருப்பாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதே போல தனியார் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு NGOல கூட வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டணும், இன்கம் டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்றது அரசாங்கத்தோடைய ஒரு விதிவிலக்கா இருக்குன்ற ஒரு விஷயம். அந்த வரி என்ன, அது ஏன் கட்டணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படி கட்டணும், இது வந்து ரொம்ப குழப்பமான விஷயங்கள் நிறைய பேருக்கு அது தோணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்லாப்ன்ற மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு வரைவுகோல்னு வச்சிருக்காங்க. அரசாங்கமே அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே அந்த வரைவுகோலை வச்சிருக்காங்க. அந்த அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஆதாயம் இருக்கு, இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு ஏற்றபடியான ஒரு வரியை வந்து செலுத்தணும்ன்றாங்க. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஓல்டு ரெஜிம், அப்புறம் நியூ ரெஜிம்ன்றாங்க. பழைய திட்டம் அது ஓல்டு ரெஜிம்ன்றது. புது திட்டம் இருக்கு, புது வரி திட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ புது வரி திட்டத்துலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா பழைய வரி திட்டங்கள்ல நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். என்ன இந்த புது வரி பழைய வரி திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய வரி திட்டத்துல வந்து ஒரு ஸ்லாப் வந்து 2.5 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதாவது 2.5 லட்சம் நீங்க சம்பாதிக்கிறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். 2.5 லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாரிச்சுட்டே போறீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கு 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்கு, 5 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துக்கு, 8ல இருந்து 10 லட்சம், அப்புறம் 10க்கு மேல அப்படின்ற ஒரு இதுல வந்து அந்த ஸ்லாப் இருந்துச்சு, டாக்ஸ் ஸ்லாப். அது 5%, 10%, 15 அந்த மாதிரி ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு சாலிடா கொண்டு வந்துட்டாங்க. 5 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் நீங்க வந்து வரி கட்டணும் அப்படின்ற ஒரு புது அந்த வரி திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற வந்து இந்த ஸ்லாபும் மாற்றங்களை கொண்டு வருது. 5 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 5%, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 15 இந்த மாதிரி. வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வித்தியாசம் நம்ம பாக்குறதுக்கு நீங்க இன்டர்நெட்ல எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த
ஸ்லாப் இதெல்லாம் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இணையத்துல அவ்வளவு விவரங்கள் இருக்கு, நம்ம எதுக்கு இதை பேசணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ ஃபார்ம் 16 சொல்லி ஒரு நிறுவனம் கொடுக்கும். நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அவங்க வந்து அந்த ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 16 எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனமும் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸை வந்து பே பண்ணணும் அரசாங்கத்துக்கு. அதனால அந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்கள் எல்லாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்களா என்ன அப்படின்றத வந்து மானிட்டர் பண்றதுக்காகவும், அதே போலவே அவங்களுக்கு வந்து பிஎஃப் எவ்வளவு கட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டீடைல்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நிறுவனங்களும் கொடுக்கணும். அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 வந்து பிரத்யேகமா எல்லா விவரங்களையும் நீங்க எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்களுடைய டாக்ஸ் வந்து 2.5 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு, அதாவது உங்களுடைய இன்கம் அப்படின்னா பழைய வரி பழைய முகவரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை அதை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏன்னா சலுகைகள் நிறைய கிடைக்குது பழைய திட்டத்துல. நீங்க 1.5 லட்சத்துக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க எக்ஸம்ஷன். 80C அப்படின்ற ஒரு இன்கம் டேக்ஸ் விதியின்படி நீங்க நிறைய இதுல வந்து முதலீடு செய்யலாம், நிறைய பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல. அதாவது நீங்க ஒரு பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணலாம், அதுல வந்து உங்களுக்கு சலுகைகள் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பென்ஷனுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதுனால அதுக்கும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அதே போலவே இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கு, அது வந்து எக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு வந்து அந்த முதலீடை வந்து நீங்க இதுல போடுறீங்க. அந்த 3 வருஷத்துக்கு வந்து லாக்கின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்க விற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆயிருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு. இதன் வழியாக நீங்க டாக்ஸ் வந்து சேவ் பண்ணுவீங்க ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல அந்த 3 வருஷத்துல ஷேர் மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு நீங்க வந்து உடந்தையா இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா நடுவுல வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. 1 வருஷத்துக்கு அப்புறமோ 2 வருஷத்துக்கு அப்புறமோ நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகள்ல 80D அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ்ல இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை வந்து நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு சலுகைகள், வரியில சலுகைகள் கொடுக்குறாங்க. அது தனிப்பட்ட சலுகையா இருக்கும். அது 25,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சலுகை கிடைக்கும். ஒருவேளை உங்க வீட்டுல சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் அந்த சலுகைகள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஆகட்டும், இதுலயும் 1.5 லட்சம் வரைக்கும் லிமிட் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 80Cன்றது 1.5 லட்சத்துக்கு வந்து லிமிட் இருக்கும். அது 1.5 லட்சத்துக்குள்ள நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க முதலீடு செய்யலாம். அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் 1.5 லட்சம் போடுற மாதிரி கிடையாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் சேர்த்து எல்லா ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நீங்க இந்த பணத்தை சேர்த்து 1.5 லட்சம் லிமிட் வரைக்கும் தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ், டர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்றாங்க. இந்த டர்ம் இன்சூரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம், 25 வருஷம், 15 வருஷத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த டர்ம் இன்சூரன்ஸ்க்கு இந்த 80Cக்கு வந்து ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல வந்து நீங்க டர்ம் இன்சூரன்ஸ் பே பண்றதுனால உங்களுக்கு வரியில வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 15 வருஷம், 5-10 வருஷம் அல்லது 20 வருஷம், 25 வருஷம் நீங்க டர்ம் இன்சூரன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பிரீமியம் வந்து நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. அந்த இன்சூரன்ஸுக்கு ஒரு மொத்தம் இருக்கும். அந்த ஒட்டு மொத்தம் வந்து இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த பிரீமியம் எல்லாம் கட்டின பிறகு அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த பிரீமியமா நீங்க கட்டிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்து ஆச்சுன்னா அந்த விபத்து வந்து ஆக்சிடென்ட் கவரை கூட நீங்க அதுல கிளைம் பண்றதுக்கு சில இன்சூரன்சஸ் இருக்கு. அதே போலவே இன்கேஸ் ஆஃப் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு, உங்களுடைய ஒய்ஃபுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைங்களுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் நீங்க எழுதுறீங்கன்னா அந்த பணத்தை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் இந்த டர்ம் இன்சூரன்ஸ் உடைய ஒரு விஷயம். அதே போலவே லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஒரே வாட்டி அந்த பல்கான ஒரு பிரீமியம் வந்து அந்த கவரை வந்து நீங்க வாங்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க, பிரீமியம் வந்து கட்டிட்டே போறீங்க. ஒருவேளை உங்க லைஃபுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்க அந்த மொத்தத்தை வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நீங்க அவங்க வந்து நாமினியா நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நாமினியா ஃபேமிலிக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80Cல கவர் இருக்கு. சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும்.
நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.